தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் செம்மணி விவகாரம் சம்பந்தமாக நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அதன் பிரதிபலனாக குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றோம். இன்று எங்களுடைய இலங்கை நாடு, இன்று எங்களுடைய இலங்கை தேசம் பொருளாதார ரீதியாக ஸ்திர தன்மையை கொண்டுள்ள ஒரு நாடாக பரிணாமம் பெற்றிருக்கின்றது. இது இந்த நாட்டு மக்களுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திற்கும் கிடைத்திருக்கின்ற மிகவும் உன்னதமான வெற்றியாகும். இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்து, அதாவது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் பொழுது எதிர்க்கட்சியினர் கொஞ்சம் ஆடி போயிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கொண்டு வந்திருக்கும் சட்டமூலத்தை நாங்கள் ஆரம்பத்தில் பார்ப்போமேயானால், கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலே முற்றுமுழுதாக வங்குரோத்தடைந்திருந்த தேசம், அந்த வங்குரோத்தடைந்த தேசத்தில் வாகன இறக்குமதிக்கு தடை, பொருளாதார ரீதியாக பாரிய வீழ்ச்சி, இவைகள் அனைத்தையும் கொண்டு அன்று அந்த அரசாங்கத்தினால் முற்றுமுழுதாக வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நாட்டில் உள்ள உழைக்கும் வர்க்கமும் தொழிலை இழந்திருந்தார்கள், கௌரவத்திற்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே. ஆனால் இன்று அந்த துறைக்கு முழுமையாக உயிரூட்டி அதனை வலுவிழந்திருந்த அந்த நிலைமையிலிருந்து மீட்டு நடைமுறை நிலைமைக்கு கொண்டு வந்த பொழுது எதிர்க்கட்சியினரின் இந்த கோஷங்களும் இந்த வாதங்களும் நான் நினைக்கின்றேன் செல்லுபடியாற்ற ஒன்றாகவே இருக்கின்றது. வடகுலத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற பிரதிநிதிகள் கூறுகின்றார்கள், இன்று கொண்டு வந்திருக்கும் சட்டமூலத்திற்கு மேலதிகமாக சென்று செம்மணி விவகாரத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் தெளிவாக கூறினோம். அன்று எங்களுடைய சபையின் தலைவரும் கூறினார், தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் செம்மணி விவகாரம் சம்பந்தமாக நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அதன் பிரதிபலனாக குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றோம். இனவாதத்திற்கு ஆதரவளிக்கின்ற கருத்துக்களை நான் நினைக்கின்றேன் வடகிழக்கில் உள்ள தமிழ் அரசியல் தலைமைகள் தொடர்ந்து முன்வைப்பார்களே. ஆனால் தென்னிலங்கையில் எவ்வாறு பேரினவாதிகளுக்கு அரசியலுக்கு சமமணி அடிக்கப்பட்டதோ அதே விதமான நிலைமையும் வடகிழக்கில் உள்ள அதே அரசியல்வாதிகளுக்கும் அவ்வாறான ஒரு நிலைமை எதிர்காலத்தில் உருவாகும். ஆனால் இன்று அவர்கள் முன்வைக்க வேண்டியது என்ன? கொண்டு வந்திருக்கும் இந்த சட்டமூலத்தின் ஊடாக வழக்கில் உள்ள தமிழ் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது எப்படி, அந்த பொருளாதாரத்தினூடாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அபிவிருத்தி பாதையில் இணைத்து அவர்களை முன்னேற்றுவது எப்படி, அவ்வாறான ஒரு கருத்தியலை இந்த சபைக்கு முன்வைப்பதை விடுத்து வெறுமனே இனவாத ரீதியான கருத்துக்களை முன்வைப்பார்களேயானால் ராஜபக்ச அணியினருக்கு தென்னிலங்கையில் ஏற்பட்டதை போல் வடகிழக்கிலும் ஏற்படும் என்பதை அவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டு மக்கள் ஒன்றை உணர்ந்திருக்கின்றார்கள், அரச தொழில்துறையை அபிவிருத்தி செய்வதும் அரச துறையை நவீனப்படுத்துவதும் அரச துறையை மக்களுக்கு சார்பான துறையாக மாற்றுவதற்கும் அரசாங்கம் முன்னெடுக்கின்ற பொழுது எதிர்க்கட்சியினர் அந்த ஒரு சிற்றூழிய வட்டமான அவர்களுடைய தொழிற்சங்கத்தை பயன்படுத்தி முன்னெடுக்கின்ற வேலைகள் சம்பந்தமாக இன்று நாட்டு மக்கள் நன்றாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சியினர் வகிக்கின்றார்கள். இன்று மாதனமுத்தாவின் பாத்திரத்தை எதிர்க்கட்சிகள் வகுக்கின்ற பொழுது செய்ய வேண்டிய போராட்டத்துக்கு மாற்றீடாக நிர்வாணத்தோடு போராட்டம் செய்து தங்களுடைய இயலாமை நிர்வாணமாக காட்டக்கூடிய ஒரு கட்டமைப்பை இன்று தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பரமார்த்த குருக்களின் சீடர்களாக இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினர். ஆனால் அரசாங்கம் இன்று முன்னெடுக்கின்ற நல்ல வேலைகளுக்கு ஆதரவளிப்பதும் பிழையான விதத்தில் செல்லுமாக இருந்தால், வழியில் செல்லுமாக இருந்தால் அவற்றை விமர்சித்து நல்வழிக்கு கொண்டு வருவதுமே எதிர்க்கட்சியினர் கடப்பாடாக இருக்கின்ற பொழுது, கடந்த காலங்கள் இந்த நாட்டை வங்குரோத்தடைய செய்து இந்த நாட்டை வளங்களை விற்று இந்த நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சீரழித்து
நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார முதுகெலும்பை ஒடித்த பிரதான எதிர்க்கட்சிகளாக இன்று சஜித் அணியாகவும் ரணில் அணியாகவும் இருக்கின்ற இந்த குழுக்கள் ஒன்றை அவதானமாக வைத்துக் கொள்ள வேண்டும், கருத்தில் கொள்ள வேண்டும். இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கும் இந்த அரசாங்கத்தினூடாக மக்களின் நலனை கொண்ட சில சட்டமூலங்களை இந்த நாடாளுமன்றத்துக்கும் இந்த அதி உயர் சபைக்கும் கொண்டு வந்து மக்களின் சேவைக்காக அது உயரிய பணியை நாங்கள் மேற்கொள்வோம் என்று கூறி சபை நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.